மை டியர் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சாத்ரோம் நமஸ்தே. நம்ம இப்போ ஹிந்தி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம் ரிவிஷனுக்கான தேர்ட் கிளாஸ் பார்க்குறோம். ஓகேவா? இந்த கிளாஸ் நல்லா கவனிச்சிக்கோ. நான் பார்ட்டாக தான் நான் எடுக்கிறேன். நல்லா கிளாஸ் நடத்தும் போதே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ என்ன சொல்கிறாங்கன்னு. இவ்வளோ நாள் நீ கிளாஸ் கவனிக்கலாம்னு இப்போ கவனிக்கிற கிளாஸை வச்சு நீ எக்ஸாம் சூப்பராக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்க போகிறதில்ல, உனக்கு ஈஸியாக தான் கேட்பேன். ஓகேவா? அதனால் இந்த கிளாஸ் வந்து நல்லா கவனி. ஆரம்பத்துலேருந்து நீ கவனிக்க விட்டுட்டேன், என்னால் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. நீ இப்போ உள்ள கிளாஸ் ரிவிஷன் கிளாஸஸ் மட்டும்தான் நல்லா கவனி. ஓகேவா? இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்வர் பார்க்குறோம். ஸ்வர்னா என்னென்னு சொல்லியிருக்கோம், வவ்வல்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோன்னு சொல்லியிருக்கிறேன். அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வியஞ்சன் பார்க்குறோம். வியஞ்சன்னா என்ன இங்கிலீஷ்லன்னு சொல்லியிருக்கேன், கான்சனன்ஸ்னு சொல்லியிருக்கேன். அந்த வியஞ்சனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து கின்தி அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் படிச்சுட்டு வந்து தான். கின்தி அப்படின்னா நம்பர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? அதை பற்றி இப்போ இந்த கிளாஸில் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வினத்தி கவிதா. வினத்தி கவிதா நான் வினத்தி போயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இந்த 4 விஷயம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதே. நிறையலாம் பார்க்கல, கொஞ்சம் தான் பார்க்குறோம். கொஞ்சம் உட்காந்து கவனி. ஓகே, ஃபஸ்ட்டாக ஸ்வர் பார்க்குறோம். ஸ்வர்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம், வவ்வல்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸ்வர்னா என்ன சொல்கிறோம், வவ்வல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது ஸ்வரில், அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஹ்ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. இந்த லெட்டர்ஸ் எல்லாமே அது உனக்கு எல்கேஜிலேயே தெரியும். ஓரல்லையும் பார்த்துருக்கீங்க, ரிட்டன்லேயும் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த லெட்டர்ஸ் நல்லா எழுதிப்பார். ஏன்னா இந்த லெட்டர்ஸே கம்பல்சரியாக நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வைப்பேன். ஓகே, ஏன்னா உனக்கு பேசிக் நல்லா வேணும். அடுத்தடுத்து ஹையர் கிளாஸ் போனால் என்ன சொல்லுவாங்க, உனக்கு லெசன்ஸ் தான் படிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த பேசிக் இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால தான் லெட்டர்ஸை மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸாமில் லெட்டர்ஸ் எழுத சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த லெட்டர்ஸ் அப்படி வைக்கலாம். அப்புறம் இது ஓரியன்டாக இது எத்தனை லெட்டர்ஸ், ஹவு மெனி லெட்டர்ஸ் இன் ஸ்வர் அப்படின்னு சொன்னோம்னா அது இங்கிலீஷில். நான் ஹிந்தியில் கேட்கும்போது ஸ்வர்மே கித்னே வர்ணகை அப்படின்னு சொல்லிப்பேன். ஸ்வர்மே கித்னே வர்ணகை அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னாக்க நீ என்ன எழுதணும், 13 நம்பர் எழுத போகிற. அதை உடனே நீ ஹிந்தியில் எழுத போகிறல 1 3 இந்த நம்பர் தான் போடுறேன். ஃபஸ்ட் எக்ஸாமுங்கிறதுனால இவ்வளோ லிபரலாக தான் நான் கேட்பேன். சரியா? அதனால் நீ பயந்துக்க வேண்டாம். இப்போ ஸ்வர் எழுத சொன்னால் நீ ஏலேருந்து அகவரிலும் எழுத தெரிஞ்சிருக்கணும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்து என்ன பார்க்குறோம், வியஞ்சன். வியஞ்சன்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், கான்சனன்ஸ். வியஞ்சன்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், கான்சனன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஹிந்தியில் வியஞ்சன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வியஞ்சன்ஸில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். க, இக்கு, க, இக்கு, ஞ. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், க, இக்கு, க, இக்கு, ஞ. இதே ப்ரொனன்சியேஷன்லேயே சொல்லி சொல்லி எழுதிப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ச, இச்ச, ஜ, இஜ, ஞ. செகண்டாக என்ன வருது, ச, இச்ச, ஜ, இஜ, ஞ. தேர்டாக என்ன சொல்கிறோம், ட, இட்ட, ட, இட, ந. ட, இட்ட, ட, இட, ந வரல சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம், த, த, இத்த, த, இத, ந. இந்த லைன் என்ன, த, இத்த, த, இத, ந. நெக்ஸ்ட் என்ன வருது, ப, இப்ப, ப, இப்ப, ம. ப, இப்ப, ப, இப்ப, ம. ஓகேவா? அடுத்து என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ய, ர, ல, வ. அடுத்து என்னென்ன வந்திருக்கு, ய, ர, ல, வ வரலும் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது என்னன்னாக்க ச, ஷ, ச, ஹ. ச, ஷ, ச, ஹ வரலும் வருது. அடுத்து இக்ஷ, இத்ர, இக்ஞ. இந்த இக்ஞ வரலும் இப்போ நான் வியஞ்சன் வர்ண லிக்கியேன்னு சொன்னாக்கா நீ இக்ஞ வரலும் எழுதினா போதும். ஓகேவா? இக்ஞ வரலும் எழுதினா போதும். வியஞ்சன்மே கித்தனே வர்ணகை அப்படின்னு சொன்னாக்கா நீ இந்த 39 எழுதணும். ஏன்னா இந்த இஷ்ர, இந்த இடெல்லாம் சொல்லியிருக்காங்களே இதெல்லாம் ஸ்பெஷல் லெட்டர்ஸு. இந்த ஸ்பெஷல் லெட்டர்ஸையும் சேர்த்து தான் கவுண்டிங்கில் நீ என்ன எழுதணும், 39 எழுதணும். நான் வியஞ்சன் வர்ண லிக்கியே அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பேன், கண்டிப்பாக கேட்குவோம். ஏன்னா நீ லெட்டர்ஸ் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஷின் கேட்போம். அப்போ எழுதுனாக்கா நீ எதுலேருந்து எழுதணும், காலேருந்து இந்த இக்ஞா வரலும் எழுதுனா போதும் டெஸ்ட்டுக்கு. ஓகே, உனக்கு மார்க் கொடுப்பேன். இப்போ என்னென்ன லெட்டர்ஸ் எழுதுவேன்னு,
க இக்க க இக்க ஞ ச இச்ச ஜ இஜ்ஜ ஞ ட இட்ட ட இட்ட ந த இத்த த இத்த ந ப இப்ப ப இப்ப ம ய ர ல வ ச ஷ ஷ ஹ இக்ஷ இத்ர இக்ஞ. இது வரலும் நீ என்ன பண்ணிக்க, வியஞ்சன் வர்ண லிக்கியேன்னு கொஷின் கேட்டால் எழுதணும். இதே ஸ்மால் கொஷினில் வியஞ்சன் மே கித்னே வர்ணகை அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்லணும், நீ இந்த 39 ஒன்று எடுத்து எழுதுனா போதும். சூஸில் கேட்டாலும் இந்த 39 எழுதலாம். ஏபிசின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் 39 இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதை டிக் பண்ணிடலாம். இல்லை 39 எடுத்து எழுதினாலும் ரொம்பவே சிறப்பு. ஓகேவா? வியஞ்சனில் ஸ்வர்லையும் வியஞ்சன்லையும் இவ்வளோ தான் வரும். ஸ்வர் லெட்டர்ஸ் எழுத சொல்லுவாங்க, வியஞ்சன் லெட்டர்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஸ்வரில் எத்தனை லெட்டர்ஸ்ன்னு கேட்பாங்க, வியஞ்சனில் எத்தனை லெட்டர்ஸ்ன்னு கேட்பாங்க. அப்புறம் ஹிந்திமே கித்தனே வர்ணகைன்னு கேட்பாங்க. ஹிந்திமே கித்தனே வர்ணகைன்னு கேட்டாக்க என்ன சொல்லணும், நீ இந்த 39யும் 13யும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 52 வரும். அந்த 52 லெட்டர்ஸ் ஒன்று சூஸில் கேட்டாலும் 52 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோ. ஏ ஆப்ஷனில், பி ஆப்ஷனில், சி ஆப்ஷனில் இருக்கான்னு பாரு, எழுது. இல்லையே ஸ்மால் கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா கூட என்ன பண்ணணும், வெறும் 5ஐயும் 2ஐயும் போட்டால் போதும். ஸ்வர வியஞ்சனை பற்றி இவ்வளோ தான். நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோ. வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை விட ஈஸியாக கேட்க முடியாது. நல்லா அட்டன் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்ப்போன்னு பார்ப்போமா? கின்தி. இந்த கின்தினா நம்பர்ஸ்னு அர்த்தம். கின்தினா என்னது, நம்பர்ஸ். இது நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்ருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி 50 வரலும் படிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு போர்ஷனாக கொடுக்க போகிறது 30 வரலும் தான் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஏ கேன்னு போடுறோம். இதெல்லாம் வேர்ட்ஸில் எழுதுறது. ஏக்குனா 1 அப்படின்னு எழுதணும். தோன் போட்டால் 2, 3 3, 4 4, 5 5, 6 6, 7 7, 8 8, 9 10, 10. ஒன்ஸ் அகேன் அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். ஏக் 1, दो 2, 3 3, 4 4, 5 5, 6 6, 7 7, 8 8, 9 10, 10. ஓகேவா? एक से 10 तक लिखिए அப்படின்னு சொன்னாக்கா 1லேருந்து 10 வரலும் லிக்கியே அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்டுட்டேன். பிக் கொஷின்னாக்க ஏக்க ஏக்கு அப்படின்னு போட்டு பக்கத்தில் 1ன்னு நம்பர் போடணும். இங்கே எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி தான் நீ எழுதணும். 1லேருந்து 10 வரலும் எழுதுங்கிறத தமிழில் கொடுக்க மாட்டேன். ஏக் சே 10 தக் லிக்கியே அப்படின்னாக்க என்ன பண்ணணும், இது மாதிரி வேர்ட்ஸில் எழுதி பக்கத்துலேயே நம்பரும் போடணும். ஓகேவா? இது மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்னொன்று எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா ஸ்மால் கொஷினில் गिनती शब्द का अर्थ अंग्रेजी में गिनतीங்கிறது அதோட டைட்டில், நம்பர்ஸோடைய டைட்டில். ஷப்தனா வேர்டு, கின்திங்கிற வேர்டு அங்கிரேஜி மீ, கின்திங்கிற வேர்டுக்கு அர்த்தனா அதோட மீனிங்கு. அங்கிரேஜி மீ அப்படின்னா ஆங்கிலத்தில். கின்திங்கிற வேர்டுக்கு ஆங்கிலத்தில் என்ன மீனிங்னு கேட்குறேன். நீ ஒன்றுமே இல்லை, அந்த நம்பர்ஸுங்கிறது இங்கிலீஷில் அப்படியே எழுதிடலாம். சரி, அந்த அங்கிரேஜி அர்த்தத்தில் ஒரு வேர்டு கொடுத்தாக்கா அதுக்கு இங்கிலீஷில் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கின்தியோட நேமை வந்து இங்கிலீஷில் என்னன்னு கேட்குவேன். கேட்டாக்க நீ என்னென்னு பண்ணலாம், நம்பர்ஸ். இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. அடுத்து 11 to 20 பார்க்க போகிறோம். 1 to 10 பார்த்துட்டோம். உங்களுக்கு நல்லா ரீகால் ஆயிடுச்சா? இன்னொரு ட்ரிப் என்ன சொல்லிடுறேன். ஏக் 1, 2 2, 3 3, 4 4, 5 5, 6 6, 7 7, 8 8, 9 10, 10. ஓகேவா? 10 நம்பர்ஸ் வரலும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 11 to 20 பார்க்கலாமா? 11 11, 12 12, 13 13, 14 14, 15 15, 16 16, 17 17, 18 18, 19 19, 20 20. ஓகேவா? 11னா என்னது 11, 12னா 12, 13னா 13, 14னா 14, 15னா 15, 16னா 16, 17னா 17, 18னா 18, 19 19, 20 20. ஓகேவா? இது எல்லாமே நீ முன்னாடியே படித்தது தான். இதெல்லாம் நல்லா ரீகால் ஆகணும். என்ன பண்ணுவோம், ஸ்வர் லெட்டர்ஸ், வியஞ்சன் லெட்டர்ஸ் பார்த்துக்கோ. அதே மாதிரி பாரக்கடி லெட்டர்ஸ் எழுதினாக்கா இந்த தே போடுறது, என்ன சவ், இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் போடும்போது என்ன பண்ணும், சோ சவ் அப்படிலாம் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா. இந்த லெட்டர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாரக்கடி லெட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக. கக்கா கிக்கி குக்கு குரு கே கை கோ
கவ் கம் கக அப்படின்னு எழுதுறோம் இல்லைங்களா, அந்த அவ்வு ஓ அப்படிலாம் போடுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் பாரகடியை நல்லா ஓரலாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 11 to 20 வரலும் பார்த்துருக்கோம். இன்னொரு ட்ரிப் வேணால் ரிமைண்ட் பண்ணுறேன். 11 11, 12 12, 13 13, 14 14, 15 15, 16 16, 17 17, 18 18, 19 19, 20 20. இப்போ 1லேருந்து 20 வரலும் நம்பர்ஸ் பார்த்துருக்கீங்க. அடுத்த 10 நம்பர்ஸ் பார்த்துருவோமா? 21 21, 22 22, 23 23, 24 24, 25 25, 26 26, 27 27, 28 28, 19 29, 30 30. இது வரலாம் நான் இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு போர்ஷனாக வச்சுருக்கேன். ஓகேவா? 21 அது 1லேருந்து 30 வரலாம். உங்களுக்காக ரொம்ப எளிமையாக கேட்கணும் அப்படின்னு நினச்சா 1லேருந்து 10 வரலும் எழுத சொல்லலாம் வேர்ட்ஸில். அப்படி இல்லைனா 11லேருந்து 20 வரலும், 11லேருந்து 20 வரலும் எழுத சொல்லலாம். அப்படி இல்லைனா 21 21லேருந்து 30 30 வரலும் எழுத சொல்லலாம். அதனால் இந்த 30 நம்பரையும் நல்லா பார்த்துக்கோ. இது புதுசாக படிக்கல, நீ ஏற்கனவே படித்தது தான். இப்போ உங்களுக்கு நான் ரீகால் பண்ணி விட்டுருப்பேன். நீ மறந்துருக்கலாம், மறந்துருந்தாலும் நீ திருப்பி ஞாபகப்படுத்திக்கணுமேங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ரீகால் பண்ணியிருக்கோம். அதனால் மறந்துடாத இந்த 30 நம்பரையும் நல்லா படித்து பார்த்து எழுதிப்பார். அப்போ தான் நல்லா ஞாபகத்துக்கு வரும். இன்னொரு ட்ரிப் வேணால் 21லேருந்து 30 வரலும் சொல்லிடுறேன்ப்பா. 21 21, 22 22, 23 23, 24 24, 25 25, 26 26, 27 27, 28 28, 19 29, 30 30. புரிஞ்சா? 1 to 30 நம்பர்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ ஸ்வர் பார்த்தோம், வியஞ்சன் பார்த்தோம், கின்தி பார்த்தோம். இது 3 ஓரியன்டாக எப்படி கொஷின் கேட்பாங்க, அதுக்கு நீ எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஸ்வர் மே கித்னே வர்ணகை, ஸ்வர் மே ஸ்வர் வர்ண லிக்கியே அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே நான் போட்டிருக்க என்ன சொல்லியிருக்கேன், ஸ்வர் வர்ண லிக்கியேன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஆலேருந்து அஹ வரலும் எழுதணும். ஸ்வர் வர்ணம் என்னென்ன, அ ஆ இ ஈ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. சரிங்களா? அதுதான் இங்கே ஆசே அகன்னு போட்டிருக்கேன். ஆலேருந்து அக வரலும் எழுதணும். அதுதான் ஸ்வர் வர்ண. அது 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். சரியா? எழுதணும். அடுத்து வியஞ்சன் வர்ண லிக்கியே, வியஞ்சன் வர்ண லிக்கியே அப்படின்னு வியஞ்சன் லெட்டர்ஸ் எழுத சொல்லலாம். வியஞ்சன் லெட்டர்ஸ் எதில் வச்சுருக்கலாம், பிக் கொஷினில் கேட்கலாம். ஓகே, பிக் கொஷினாக ரொம்ப பெருசாக இருக்குமோ அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதுதான் எழுத போகிற. தெரிஞ்சதை மட்டும்தான் கொஷின் கேட்குறேன் மிஸ்ஸு. ஈஸியானது நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்தது தான் கொஷினாக கேட்க போகிறேன். இப்போ புதுசாக படிக்கிறதெல்லாம் நான் ஸ்மால் கொஷினில் தான் கேட்பேன், பிக் கொஷினாக கேட்க மாட்டேன். அதனால் பயப்படாத, இதை எழுதிடு. இதை மிஸ் பண்ணினா வச்சுக்கோ ரொம்ப கஷ்டம். எனக்கு 11th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ என்ன படித்த அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். எல்லாத்தையுமே மிஸ் ஒன்றுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ரீகால் பண்ணி விட்டுட்டேன். அதனால் மறக்காமல் நல்லா பாரு. இது வரலும் பார்க்கலனாலும் இப்போ பார்த்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கும். ஸ்வர் வர்ண லிக்கியனா எதுலேருந்து எழுதணும், ஆலேருந்து அக வரலும் எழுதணும். வியஞ்சன் வர்ண லிக்கியனா எழுதணும் கக்க கக்கங்க, சொச்ச ஜஜங்க, டெட்ட டெட்டன, தத்த தத்தன, பப்ப பப்பம்ம, ஏர லேவ, சேஷ ஷஹ, இக்ஷா இத்ர இக்ஞ. இது வரலும் நான் இப்போ எழுத சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வரலும் நீ எழுது போதும். ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் கவுண்டிங் காமிக்கும்போது சொல்லியிருந்தேன், இது வரலும் கொஷின் கேட்டால் எழுதுங்கன்னு சொன்னேன்னு. அதுதான் காலேருந்து இக்ஞா வரலும் எழுதுனா போதும் வியஞ்சன் லெட்டர்ஸ் எழுதும்போது. அதுக்கப்புறம் உள்ள லெட்டர்ஸை நீ எழுத, ஸ்பெஷல் லெட்டர்ஸ்லாம் எழுத வேண்டாம். ஓகேவா? ஹிந்தி மே கித்னே வர்ணகைன்னு கேட்கலாம். ஹிந்தியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம். அப்போ நீ என்ன சொல்லலாம், 52. ஹிந்தி மே கித்னே வர்ணகை, 52. ஓகேவா? அடுத்து ஸ்வர் மே கித்னே வர்ணகைன்னு கேட்கலாம். ஸ்வர் மே கித்னே வர்ணகை, ஸ்வரில் எத்தனை லெட்டர் இருக்குது, 13. ஓகேவா? வியஞ்சன் மே கித்னே வர்ணகை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், 39. ஸ்மால் லெட்டரில் ஸ்மால் கொஷினில் கேட்டாலும் நீ 13 எடுத்து வச்சு எழுதிட்டு போயிடலாம். பிக் கொஷின் எது சூஸில் கேட்டாங்கனாக்கா எந்த ஆப்ஷனில் இந்த கரெக்டான ஆன்சர் இருக்கோ, ஏலையா பீலையா சியா, அதை ஒன்று டிக் பண்ணு. இல்லைன்னா டிக் பண்ணிட்டு மேலே அந்த ஒரு டேஷ் மாதிரி இருந்ததுன்னா அதில் எழுதிரு. ஓகேவா? இப்போ என்ன கொஷின் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்வர் வர்ண லிக்கியனா என்ன எழுதணும், ஆலேருந்து அக வரலும் எழுதணும். வியஞ்சன் வர்ண லிக்கியனா என்ன எழுத போகிற, காலேருந்து இக்ஞா வரலும் எழுத போகிற. அதனால் லெட்டர்ஸ் நல்லா எழுதி பார்த்துக்கோப்பா. ஏன்னா திருப்பி ஏன் லெட்டர்ஸ் எழுத சொல்கிறேன் அப்படின்னாக்கா உனக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக தான். அப்புறம் ஹிந்தியுமே கித்தனே வர்ண, ஹிந்தி படிக்கிறோம் எத்தனை லெட்டருன்னு தெரியலடா, அது அசிங்கமாக வேணும் இல்லையா, அதனால் அந்த லெட்ரு கேட்டுறேன். ஹிந்தியில் எத்தனை லெட்ரு,
எப்படி சொல்லியிருக்கேன், ஸ்வரையும் வியஞ்சனையும் கவுண்ட் பண்ணால் எவ்வளோ லெட்டர்ஸ் வருதோ அதுதான் சொல்லியிருக்கோம். ஸ்வரில் எத்தனைன்னு சொல்லியிருக்கோம், 13 சொல்லியிருக்கோம். வியஞ்சனில் எத்தனை சொல்லியிருக்கோம், 39 சொல்லியிருக்கோம். அது ரெண்டையும் கவுண்ட் பண்ணால் எவ்வளோ வருது, 52. அதான் हिंदी में कितने वर्ण है, 52. स्वर में कितने वर्ण है, स्वर எத்தனை இருக்குது, 13. व्यंजन में कितने वर्ण है, 39. ஓகேவா, இதுதான் உங்களுக்கு உள்ள கொஷின்ஸு. ஓகேவா, அடுத்தது என்ன பார்ப்போமா, அடுத்து என்ன பண்ணுறோம், गिनती. गिनतीயில் என்ன கொஷின் கேட்கலாம் என்னென்னா, गिनती का अर्थ अंग्रेजी में क्या है. நான் ஏற்கனவே சொன்னேன், गिनती நடத்தும் போது இது மாதிரி ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணா. गिनतीக்கு அர்த்த ஆங்கிலத்தில் என்னன்னு கேட்கலாம். கேட்டாங்க அப்படின்னாக்கா என்ன எழுதணும், இங்கிலீஷில் தான் எழுத போகிற நம்பர்ஸ்னு. गिनतीனா என்னது, நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ गिनती 1 से 10 तक लिखिए அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம், 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 அது வரலும் எழுதணும். இப்போ 11 से 20 तक 11 to 20 போட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ 11 11 டைரக்ட் 12 அது மாதிரி எழுதலாம். அப்புறம் 21 से 30 तक அப்படின்னாக்கா 21 என்ன 21, 30 என்ன 30 அது வரலும் எழுதலாம். அதில் 30 நம்பர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. உனக்கு உள்ளது 50 இருக்குது, 50க்கு மேலே நீ படிக்கணும் 5th வந்தாக்க. ஆனால் உனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 30 வரல தான் இந்த டெஸ்ட்டுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 30 நல்லா எழுதி பார்த்துக்கோ. இப்போ நீ எழுதி பார்க்க வேண்டியது எது எது, ஸ்வர் லெட்டர்ஸ் எழுதி பார்க்கணும், வியஞ்சன் லெட்டர்ஸ் எழுதி பார்க்கணும். அடுத்து நம்பர்ஸ் 30 நம்பர்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு செஷன் வந்து. அடுத்து என்ன பண்ணுறோம், வினத்தி. அடுத்த பார்ட் என்ன பார்க்குறோம், வினத்தி பார்க்குறோம். வினத்தி போயம் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம், வினத்தி சுன்லோ ஹே பகவான் ஹம் சப் ஹை பாலக் நாதான் வித்யா புத்தி நஹி குச் பாஸ் ஹமே பனாவோ அப்னா தாஸ் எப்படின்னு சொல்லியிருக்கோம். சொல்லியிருக்கோமா, கவிதா கா நாம் கியா ஹை அப்படின்னு கொஷின் கேட்கலாம். இதில் என்ன கொஷின் கேட்கலாம், கவிதானா போயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கவிதானா என்னன்னு சொல்லியிருக்கோம், போயம்னு சொல்லியிருக்கோம். அப்போ கவிதா கா நாம் கியா ஹை, கவிதாவோட பேர் என்ன, வெறும் வினத்திங்கிற வேர்டு எடுத்து எழுதலாம். கீழே வந்து வினத்தி இல்லை இது மாதிரி 2 இது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சூஸில். நீ ஒன்று என்ன பண்ணிடுவ, வினத்தி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் வந்து யார்கிட்ட வேண்டினாங்க, பச்சோம் கிசிசே வினத்தி கர்த்திகை, யார்கிட்ட ஆசிரியர்கிட்ட வேணாங்களா, பேரண்ட்ஸ்கிட்ட வேணாங்களா, இல்லை பகவான்கிட்ட வேணாங்களா அப்படின்னு கூட கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டிதாங்க, பகவான். இந்த குழந்தைங்க யார்கிட்ட வேணாங்க, பகவான்கிட்ட. அப்போ என்ன பண்ணலாம், பகவான்கிட்ட கேட்கலாம். பகவான்கிற ஆப்ஷனை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, வித்யா புத்தி நஹி குச் பாஸ் ஹமே பனாலோ அப்னா தாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு ஏற்கனவே போயம் நடத்தினோன்னு என்ன பண்ண சொல்லிட்டேன், எடுத்து எழுத சொல்லியிருக்கேன். அப்புறம் இது மெமரியாக எழுத சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 4 லைன் வினத்தி சுன்னு ஆரம்பித்து அப்னா தாஸ் அப்படின்னாக்க இந்த 4 லைன் ஒடி எழுதிடணும். ஓகேவா, அதே மாதிரி बुरे काम से हमें बचाना, बुरे काम से हमें बचाना, खूब पढ़ाना खूब लिखाना, खूब पढ़ाना खूब लिखाना, कितना ही पढ़ जाएंगे हम, कितना ही पढ़ जाएंगे हम, तुम ही नहीं बिसरेंगे हम, तुम ही नहीं बिसरेंगे हम அப்படின்னு இருக்குது. இப்போ கிஸ் காம் சே ஹமே பச்சானா, கிஸ் காம் சே ஹமே பச்சானா அப்படின்னு ஸ்மால் கொஷினில் கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா எந்த வேலையிலேருந்து நம்மளை காப்பாற்றணும் கடவுள், புரை காமசே தவறான வழிகளை நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ அதுக்கு அந்த பெத்தில் என்ன எழுதுவேன், புரே அப்படிங்கிற ஒரு வேர்டு எழுதிடலாம். ஓகேவா, அப்புறம் வந்துட்டு என்ன தான் இப்போ இந்த இதில் கூட கேட்கலாம்ப்பா, மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் லீ கொடுத்துருவாங்க, நான் கொடுத்துருவாங்க, நடுவில் என்ன பண்ணுவாங்க ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க. அந்த டேஷில் என்ன எழுதணும், கா அப்படின்னாக்கா லிக்கானா. அதே மாதிரி படானா இருக்குது பாருங்கள், ப டேஷ் கொடுத்துருவாங்க, நான் அந்த இடத்துல என்ன பண்ணணும், தாவை எழுதணும். இப்போ பச்சானான்னு வேர்டு இருக்குது, ஹம் புரே காவுசே ஹமே பச்சானா. இப்போ பேக் கொடுத்துருவாங்க, நான் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த சாக்கு கீழே என்ன பண்ணுவாங்க ஒரு கோடு எம்டி டேஷ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஷாப் போடணும். ஓகேவா, அதேமாதிரி படானா அப்படின்னாக்க பாவும் டாவும் கொடுத்து ஒரு டேஷ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம நாவை எழுதிடணும். அதே மாதிரி லீயை விட்டுடுறாங்க, கா நான் போட்டிருக்காங்க, அப்போ லீக்கு கீழே டேஷ் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம
லீ எழுதணும். அப்போ கானானாக்க வேறு சாப்பாடுன்னு நினச்சிக்கூடாது. அந்த இடத்துல லீயை போட்டோம்னா லிக்கானா எழுதுறதுன்னு வந்துடணும். இப்போ பிசரேங்கேன்னு வச்சுக்கோ, ஏன் பி கொடுத்து சாக்கு ஒரு டேஷு கேக்கு ஒரு டேஷ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ நான் பி ச ரேங்கி. இப்போ இதெல்லாம் எழுதணும். நம்ம என்ன பண்ணணும், கடின் சப்தை நல்லா பார்க்கணும், எழுதி பார்க்கணும், அங்கிரேஜி அர்த்தம் எழுதி பார்க்கணும். எல்லாமே இதில் உள்ளது தான், வேறு எக்ஸ்ட்ரா எது வெளியிலேருந்தெல்லாம் கேட்கவே கிடையாது. ஓகேவா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போ இது மாதிரி ஹார்ட் வேர்ட்ஸ் ரொம்ப பெரிய லெட்டர்ஸ் உள்ளதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னாக்க சின்னது லெட்டரும் கேட்கலாம், பெருசும் கேட்கலாம். ஏன்னா முன்னோட லெசன்லேருந்து தான் கேட்குறேன், எக்ஸ்ட்ரா கேட்கல, ஈஸியாக தான் கேட்பேன். அடுத்தது பார்ப்போமா. हमें सहारा देते रहना, खबर हमारी लेते रहना, लो फिर शीश जगाते हैं हम, विद्या पढ़ने जाते हैं हम. இந்த 4 லைனை கூட எழுத சொல்லலாம். ஹமே சஹாரா கொடுத்துட்டு ஜாத்தே டாட்டாக கொடுப்பாங்க, திருப்பி கீழே ஒரு டாட்டு கொடுத்து ஜாத்தே ஹை ஹம் அப்படின்னு சொல்லிட்டு லிக்கியே அப்படின்னா என்ன செய்யணும், हमें सहारा देते रहना, खबर हमारी लेते रहना, लो फिर शीश जहाते हैं हम, विद्या पढ़ने जाते हैं हम. அப்போ என்ன பண்ணுவோம், என்ன கேட்பாங்கன்னா சூஸில் கிஸ்கே ஜகாத்தே ஹம் ஹம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ. யாருக்கு வணங்கணும், இல்லை எதனால் வணங்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கை கூப்பி வணங்கணுமா, சாஷ்டாங்கமாக வணங்கணுமா, ஷீஷ் ஜகாத்தினி தலை வணங்கணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ஷீஷ் ஜகாத்தி தலை வணங்கி கும்பிடணும். கும்பிட்டுட்டு யாரை, பகவானை கும்பிட்டுட்டு எங்கே போகிறோம், படிக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம். எல்லாத்தையும் எங்களுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் வேண்டிட்டோம், கடைசியாக தலை வணங்கி உங்களை வேண்டிட்டு நாங்கள் போய் படிக்க போகிறோம், நாங்கள் கேட்ட வேண்டுதல்கள்லாம் கொடுத்து ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டுட்டு நம்ம போகிறோம். ஸோ இது மாதிரி தான்ப்பா கொஷின் கேட்பாங்க. இந்த 3 இது 4 லைன்ஸாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 4 கேட்கலாம், இல்லை செகண்ட் 4, இல்லை தேர்ட் 4, அது 3ல் ஏதாவது ஒன்று எழுத சொல்லி பிக் கொஷினில் கேட்கலாம். அப்புறம் 1 வேர்டில் இப்படி தான், கவிதாக்கா நாம் கியாகை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் யார்கிட்ட வேணுனாங்க, பகவான்கிட்டையா, ஆசிரியர்கிட்டையா, பேரண்ட்ஸ்கிட்டையா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மாதா பிதா, அத்தியாபக்னா ஆசிரியர் சொல்லியிருக்கேன், பகவான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் 1 வேர்டில் வரும். ரொம்ப கஷ்டப்படாது. நீ இதை இப்போ இந்த வாட்டி கிளாஸில் 3rd ரிவிஷனை பார்த்தாலே நல்லாவே எழுதலாம். ஓகே, அடுத்து அங்கிரேஜி அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கிரேஜி அர்த்தத்தில் என்ன சொல்லுவோம், வினத்தினா ப்ரேயர்னு சொல்லியிருக்கோம். வினத்தினா என்னது, ப்ரேயர். இந்த வினத்தி கூட மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வரலாம். ஓகேவா, வி டேஷ் டி போட்டால் நடுப்புற என்ன பண்ணணும், நே அப்படின்னு போடணும். ஓகேவா, இல்லை வினத்திங்கிற வேர்டு போட்டால் அதுக்கு அங்கிரேஜி அர்த்தம் என்ன போடுவேன், ப்ரேயர். வினத்தின்னு கேட்டாக்க என்ன போடுவீங்க, ப்ரேயர்னு போடணும். சுன்னுனா ஹியர், சுன்னுனா ஹியர் கேட்குறதுன்னு சொல்லியிருக்கோம். பகவான்னா காடு, பகவான்னா காடு. பாலக்னா பாய். நாதான் அப்படின்னா இன்னசென்ட், ஒன்றும் மரியாதவங்க சொல்லியிருக்கோம். வினத்தி ப்ரேயர், சுன் ஹியர், பகவான் காட், பாலக் பாய், நாதான் இன்னசென்ட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க வித்யா. வித்யா அப்படின்னா என்னது, எஜுகேஷன் சொல்லியிருக்கோம். வித்யானா என்னது, எஜுகேஷன். அடுத்து புத்தினா இன்டெலிஜென்ட், புத்தினா என்னது, இன்டெலிஜென்ட். பிசரேங்கே அப்படின்னா மெமரின்னு அர்த்தம். பிசரேங்கன்னா என்னது, மெமரி, ஞாபகம் வச்சுக்கிறது. சஹாரானா ஹெல்ப்னு சொல்லியிருக்கோம், சஹாரானா ஹெல்ப். கபர்னா நியூஸ், கபர்னா நியூஸ். வித்யா எஜுகேஷன், புத்தி இன்டெலிஜென்ட், பிசரேங்கே மெமரி, சஹாரா ஹெல்ப், கபர்னா நியூஸ். நல்லா புரிஞ்சிச்சா, புரிஞ்சுது சொல்லிட்டு எக்ஸாமில் இருந்து எழுதாமல் விட்டுறாத, எல்லாத்தையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும்ப்பா. ஓகேவா, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷீஷ். ஷீஷ்னா ஹெட்டு, ஷீஷ்னா ஹெட்டு தலை. ஜகாத்தே அப்படின்னது பெண்டு. எதை ஜகா பண்ணாங்க, சீஷை ஜகாத்தே பண்ணாங்க. ஓகேவா, தாஸ் அப்படின்னா ஸ்லேவ், தாஸ்னா என்னது, ஸ்லேவ். பச்சானானா டு சேவ், நம்மளை காப்பாற்றுரு. பச்சானா எங்களெல்லாம் காப்பாற்றுங்க கடவுள்னு வேண்டாங்களே, அதுதான் பச்சானா டு சேவ். பாஸ்னா நியர், பாஸ்னா நியர், அருகில்னு அர்த்தம். 11th one ஷீஸ் ஹெட், 12th one ஜகாத்தே டு பெண்ட், 13th one தாஸ் ஸ்லீவ், 14th one பச்சானா டு சேவ், 15th one பாஸ் நியர். அடுத்து என்ன, கிவ் ஆன்சர்ஸ். இது நம்ம ஆல்ரெடி கேட்டது. பச்சே ஈஸ்வர் சே கியா மாங்க்தே ஹே, குழந்தைங்க கடவுள்கிட்ட என்ன கேட்குறாங்க, கொஷின்லேயே இருக்குது பாரு எல்லாமே. கொஷின் எதாவது படித்து பார்க்கணும். பச்சே கொஷினில் உள்ளது, ஈஸ்வர் கொஷினில் உள்ளது, சே கொஷினில் உள்ளது. இந்த கியாவுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க, வித்யா அவுர் புத்தி. கியாங்கிற வேர்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, கியாங்கிற வேர்டை எடுத்துகிட்டு
அதுக்கு பதிலாக வித்யா ஒரு புத்தி அப்படின்னு போட்டு கொஷினில் உள்ளதை போட்டிருக்காங்க. ஓகேவா. பச்சே ஈஸ்வர் से क्या मांगते हैं, बच्चे ईश्वर से विद्या और बुद्धि मांगते हैं. ஓகேவா. அடுத்து என்ன கொஷின், பகவான் ஹமே கிஸ் காம் சே பச்சானா ஹை, பகவான் ஹமே கிஸ் காம் சே பச்சானா, கடவுள் நம்மளை எந்த பணியிலேருந்து காப்பாற்றணும். இதெல்லாம் கூட ஸ்மால் கொஷினில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பகவான் ஹமே புரே காம் சே பச்சானா ஹை, பகவான் ஹமே இருக்குது. என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த கிஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், புரேங்கிற வேர்டு தான் போடுறோம். காமசே பச்சானாகை, இது மாதிரி சென்டென்ஸாக எழுதுனா இது நல்லாயிருக்கும், நல்லா சூப்பராக அட்டன் பண்ணியிருக்க அப்படின்னு அர்த்தம். இது ஃபுல்லாக எழுத முடியலன்னா புரே ஒண்டி எழுதுனா கூட ஓகே. சரியா, இது மாதிரிலாம் கேட்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், வினத்தி கவிதாலேருந்து எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு ஓவராலாக சொல்லியிருந்தேன். பட் இண்டிவிஜுவலாக எடுத்து இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். கவிதா கா நாம் கியா ஹை அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிதா கா நாம் வினத்தி ஹை, கவிதா கா நாம் வினத்தி ஹை. பாலக் கிஸ்ஸே வினத்தி கர்த்தி ஹை, கடவுள் குழந்தைங்க யார்கிட்ட போய் வேண்டுறாங்க, ரிக்வஸ்ட் பண்ணாங்க. பாலக் பகவான் சே வினத்தி கர்த்தி ஹை, குழந்தைங்க யார்கிட்ட போய் வேண்டினாங்க, பகவானிடம். பகவான் ஹமே கிஸ் காம் சே பச்சானா ஹை, கடவுள் நம்மளை எந்த பணியிலிருந்து காப்பாற்றணும். பகவான் ஹமே புரை காம் சே பச்சானா ஹை, கடவுள் என்ன பண்ணணும், நம்மளை தவறான வேலைகளில் ஈடுபட்டாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றணும். ஓகேவா. फर्स्ट क्वेश्चन, कविता का नाम क्या है, कविता का नाम विनती है. बालक किससे विनती करते हैं, बालक भगवान से विनती करते हैं. थर्ड वन, भगवान हमें किस काम से बचाना है, भगवान हमें बुरे काम से बचाना है. ஓகேவா. ஓகேப்பா, இது வரலும் தேர்ட் ரிவிஷன் பார்த்துருக்கோம். தேர்ட் ரிவிஷனில் என்னென்ன பார்த்தோம், ஸ்வர் பார்த்தோம், வியஞ்சன் பார்த்துருக்கோம், அடுத்து கின்தி பார்த்தோம், வினத்தி கவிதா பார்த்துருக்கோம். இது வரலும் நல்லா பார்த்துக்கோ. அடுத்த ரிவிஷனில் அந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா. அதனால் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. அடுத்த இதில் வந்துனாக்கா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்பவே நல்ல மெமரி ஆகும். ஒரே தெரியா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நல்ல மெமரியாக இருக்கும். நல்லா எழுதிப்பார். சின்ன சின்ன கொஷினாக தான் கேட்பேன், நிறையா இருக்குமோ எழுத முடியாதெல்லாம் யோசிக்காத. ஆனால் நீனா படித்து நல்லா புரிஞ்சு எழுதணும். அதுதான் நல்லது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது. ஓகேவா. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். தன்யவாத்.